அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா மூவொரு கடவுளின் பெருவிழா. சிந்தனை: மூவொரு கடவுளின் அன்புறவில் பயணிப்போம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 18 முடிய. அன்பார்ந்தவர்களே, அன்பு என்பது தனித்துவமானது, எல்லைகள் அனைத்தை கடந்து நிற்பது, தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி காண்பது, தான் நேசிப்பவர்கள் விரும்புவதை முன்னின்று செய்வதில் உள்ளம் பூரிப்பது, தன்னை வருத்தி தியாகம் செய்வதும் பிறர் நலனில் தன்னலம் காண்பதுமே அன்பின் இலக்கு. மானிடரின் அன்பே துணை உன்னதமானது என்றால் அதற்கெல்லாம் ஊற்றாக விளங்கும் இறைவனின் பேரன்பு எத்துணை மேலானது. மூவொரு கடவுளின் பேரன்பின் முழுமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று சுயநலம் என்னும் தீராத நோயில் சமூகம் சிக்கி தவிக்கும் வேளையில் இந்த மூவொரு கடவுள் பெருவிழா இன்னும் பொருத்தமானதாகும், கூடுதல் பொருளுள்ளதாகவும் மாறுகிறது. திரு அவையின் வரலாற்றில் 10ஆம் நூற்றாண்டிலிருந்தே இவ்விழா கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் இருந்தாலும் 1334ஆம் ஆண்டு திருத்தந்தை 22ஆம் யோவான் அவர்களே இவ்விழாவை திரு அவை முழுவதும் அதிகாரப்பூர்வமாக கொண்டாட பணித்தார். கிபி 375 புனித அத்தனாசியுஸ் தலைமையில் கூடிய நைசியா பொதுச்சங்கம் மூவொரு கடவுள் பற்றிய தெளிவான படிப்பினை வரையறுத்தது. அன்று உருவான நைசியா நம்பிக்கை அறிக்கை: இயேசு எல்லா காலங்களுக்கும் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், அவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல என்றும், தூய் ஆவியார் தந்தையிடமிருந்து மகனிடமிருந்தும் புறப்படுபவர் உயிரளிப்பவர் என்றும் முழங்கியது. இந்த நம்பிக்கை போராட்டத்தின் வெற்றி கொண்டாட்டமே இப்பெருவிழாவின் தொடக்கம். மாறிவரும் இந்த அதிநவீன காலத்தில் அறிவியல் முன்னேற்றங்களுக்கு மத்தியிலும் இறைவனின் மாறாத பேரன்பை நாம் சிந்திப்பது காலத்தின் கட்டாயமாகிறது. நம்மீது தூய நீர் தெளிக்கப்படும் போதெல்லாம் அந்த பெயரை கூறி சிலுவை அடையாளம் வரைந்து நம்மை புனிதப்படுத்திக் கொள்கிறோம். பாவ சுமையிலிருந்து நாம் விடுதலை பெற்று மன்னிக்கப்படுவதும் இல்லறம் துறவரம் என நாம் ஏற்கும் அனைத்து அருள் அடையாளங்களும் அதே மூவொரு கடவுளின் பெயராலே உறுதிப்படுத்தப்படுவதன் வாயிலாக நம்முடைய ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு செயலும் அந்த திருப்பெயரால் தொடங்கி அந்த பேரன்பிலேயே நிறைவு பெறுகின்றன. இன்றைய முதல் வாசம் விடுதலை பயண நூல். இவற்றிற்கு பின்னணியாக முதல் 10 கட்டளையை இறைவன் மோசே வழியாக வழங்குகின்ற வேளையில் மக்கள் பொற்கன்றுக்குட்டியை செய்து வழிபட்டன. அப்பொழுது சினங்கொண்டு கடவுள் அவரை அந்த இஸ்ராயல் மக்களை அழிக்க முற்பட்டார். ஆனால் அழிக்கவில்லை. மீண்டும் 10 கட்டளைகளை ஆண்டவர் மோசே வழியாக வழங்குகின்றார். இதில் 2 முக்கிய பண்புகள் இடம்பெறுகின்றன. கடவுள் இரக்கமிக்கவராக, பேரன்பு மிக்கவராக திகழ்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக கடவுளிடம் நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை சந்திக்க முடியும். ஏனென்றால் தந்தையாகிய இறைவன் தனது ஒரே மகனை நமக்காக தந்திருக்கின்றார். தம் மகன் வழியாக மீட்பை நாம் சந்திப்பதற்காகத்தான். ஆகவே நம்மத்தில் இயல்பாக நம்பிக்கை என்ற பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய 2வது வாசகத்தில் பவுல் கொரிந்து நகர் மக்கள் வழியாக நமக்கு உணர்த்துவது கண்ணீர் மடல் அவர்களுக்கு எழுதியிருந்தாலும் மூவொரு கடவுளின் பெயரால் அவர்களுக்கு வழங்குகின்றார். இணைந்து செயல்படுவதற்காக தோழமை, சமூகம், உறவு இவற்றினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்களிலிருந்தெல்லாம் நாம் மூவொரு கடவுளுடைய இணைந்த தன்மையை பார்க்கிறோம். மூவொரு கடவுளின் தன்மையை நமக்கு
வெளிப்படுத்துகின்றன. இரக்கம் பரிவும் உள்ளவ இறைவன், சினங்கொள்ள தயங்குவவ, பேரன்பு மிக்கவ, நம்பிக்கைக்குரியவ, அன்பு அமைதி அளிப்பவ. கடவுளின் அன்பு அளவற்றது. உலக மீட்புக்காக தம் ஒரே மகனை பலியாக அளிக்க அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எனவே நாம் அவரில் நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகிறோம். தந்தை, மகன், தூய் ஆவி என மூவர் கடவுள் ஆழ்வகையில் மூவர் ஆனாலும் என்றுமே ஒன்றுபட்டவர்கள், ஒரே நோக்கமும் எண்ணமும் கொண்டவர்கள். அவர்களின் செயல்பாடுகள் வெவ்வேறு ஆனாலும் செயல்திறன் ஒன்றேதான். படைப்பு அனைத்தும் தந்தை இறைவன் செயலே. அவரிடமிருந்து உலகிற்கு வந்து மனித உருக்கொண்டு கடவுளின் அன்பை உலகிற்கு என்பிக்கவும், மனித குலத்தை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கவும் தம்மை உயிருள்ள பலியாக்கியவ தந்தையின் திருமகன் இயேசு. தந்தையிடமிருந்து வந்து இயேசுவின் வழியாக துணையாளர் என அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றும் என்றும் தந்தையின் அன்பை உலகெங்கும் உணர்த்தியவாறு இயேசுவில் நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நம்மில் இன்று என்றும் செயலாற்றி வருபவர் தூயாவி. தந்தை இறைவன் தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் மீது காட்டிய அதே அளவற்ற அன்பை உலக மக்கள் அனைவருக்குமானதாக மாற்றியவ இயேசு. அதே அன்பு உலக மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் என்று வாழ்ந்திருக்கவும், மக்கள் கடவுள் மீது கொள்ளும் நம்பிக்கை திடமாக இருக்கவும் செயலாற்றி வருபவர் தூயாவியார். இவ்வாறு இவர்களின் செயல்பாடுகள் வெவ்வேறாயினும் எண்ணமும் நோக்கும் ஒன்றே. இவர்கள் மூவரும் நேற்றும் இன்றும் என்றும் இருப்பவர்கள். படைப்பின் தொடக்கம் முதலே செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள். ஒருவரை விடுத்து மற்றவர் மட்டுமே தனியாக எங்குமே செயல்பட்டதில்லை. ஆதியிலே தந்தை இறைவன் உலகை படைத்தபோது வாக்கு இருந்ததையும் நீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததையும் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இயேசு யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெற்றபோது தந்தை இறைவன், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என அசரியாக ஒலித்ததையும், அப்போது தூய் ஆவியார் புறாவடிவில் இயேசுவின் மீது இறங்கி வந்ததையும் நாம் இயேசுவின் நற்செய்திகளில் காணலாம். ஆக இவர்கள் மூவர் வெவ்வேறு செயல் புரிந்தாலும் இணைந்தே செயலாற்றுபவர்கள். நமது வாழ்விலும் நாம் இத்தகையதொரு பிணைப்புடன் கூடிய வாழ்வு வாழ நமக்கு மூவொரு இறைவன் முன்மாதிரியாக திகழ்கின்றார். அவர்களைப் போல் நாம் ஒரே மாதிரியாக இல்லாவிடனும் கடவுளின் அன்பால் பிணைக்க பெற்று எவ்வித பேதங்களும் பிரிவுகளும் இன்றி கடவுளின் ஒரே குடும்பத்துக்கு மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இறை அன்பால் பிணைக்கப்பட்டு ஒன்றுபட்டு வாழ மூவொரு இறைவனின் துணையும் அருளையும் வேண்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் மூவொரு கடவுளின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? பிறர் மையம் என்பதை உணர்ந்து நான் அன்புறவு கொண்டு வாழ்கின்றேனா? மூவொரு கடவுளிடம் காணப்படுகின்ற இரக்கம், நட்புறவு, அன்பு என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் மூவொரு கடவுளின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து வாழவும், பிறர் மையம் என்பதை உணர்ந்து நாங்கள் அன்புறவு கொண்டு வாழவும், மூவொரு கடவுளிடம் காணப்படுகின்ற இரக்கம், நட்புறவு, அன்பு எங்களிடம் நிறைவாக ஏற்படவும் வரம் தாரும். ஆமீன்.